இந்த 6000 ஜாதிய 4 வர்ணத்துல 4 உருவாக்குறார் பாபா அம்பேத்கர் அரசியல் சட்டத்து மூலமா. ஷெட்யூல் ட்ரைப்ஸ் ஆர்டிகல் 342, ஷெட்யூல் காஸ்ட் ஆர்டிகல் 341, பேக்வர்டு கிளாஸ் ஆர்டிகல் 341, அப்பர் கிளாஸ், இதை 4 உருவாக்கி அரசியல் சட்டத்து மூலமா அங்கீகாரம் கொடுத்துறாரு. இந்த அங்கீகாரம்ன்றது இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒன்று சேர் பாபா சாஹிப் எஜுகேட் அஜிடேட் ஆர்கனைஸ், இந்த ஆர்கனைஸ்ன்ற வார்த்தை பாருங்க. இந்த ஷெட்யூல் காஸ்ட் அப்படின்ற இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய இந்த மக்கள் இங்க இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தலைவர்களே போயிட்டு மகாராஷ்டிராவில் போயிட்டு நான் ஒரு பறையர் சமூகத்தை சேர்ந்த அப்படின்னா தெரியாது, ஆங்கிலத்தில் சொன்னாலும் தெரியாது, இந்தியில சொன்னாலும் தெரியாது, கே போலான்னு கேட்போம். நான் ஒரு ஷெட்யூல் காஸ்ட் அப்படின்னா ஜெய்பீம் கை கொடுப்பாங்க. அப்ப இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய மக்களை ஷெட்யூல் காஸ்ட் மக்களை பாபா சாஹிப் ஆர்கனைஸ் பண்ணிட்டார். அதே போல பேக்வர்டு கிளாஸ் மக்கள் இங்க இருந்து பாட்டாளி மக்கள் கட்சி இளைஞரணி தலைவராக இருக்கும் போது அன்புமணி உத்தரப்பிரதேசத்துக்கு போனார். பாட்டாளி மக்கள் கட்சியுடைய மாநாட்டுக்காக அழைப்பு கொடுக்கறதுக்காக உத்தரப்பிரதேசத்துக்கு போனார். யாரை போய் பார்த்தாருன்னா முலாம் சிங் யாதவ் போய் பார்த்தார், அகிலேஷ் யாதவ் போய் பார்த்தார். அன்னைக்கு இருந்து அகிலேஷ் யாதவ் முதலமைச்சர். அங்க போய் பார்த்துட்டு இது போல பிற்படுத்தப்பட்ட மக்கள், இது போல பாட்டாளி மக்கள் கட்சி மாநாடு நடக்குதுன்னு சொல்லிட்டு அங்க போய் அவர் சமூகத்தை நான் வீர வன்னியர் சத்திரிய சமூகத்தை சேர்ந்தவர் அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா இந்தியில சொல்லியிருந்தாலும் சரி புரிஞ்சிருக்காரு, ஆங்கிலத்தில் சொன்னாலும் புரிஞ்சிருக்காரு, தமிழ்ல சொன்னாலும் புரிஞ்சிருக்காரு. என்ன கேட்டிருப்பாங்க, கே போல என்ன இது ஒண்ணுமே புரியல, என்ன வீர வன்னியர் சத்திரிய சமூகம்னா என்ன அப்படின்னு கேட்டிருப்பான், புரிஞ்சிருக்காரு. நான் ஒரு பேக்வர்டு கிளாஸ்னா நானும் பேக்வர்டு கிளாஸ்னு கை கொடுத்துருப்பான். அங்க போய் என்ன சொல்லிப்பான், நான் ஒரு பேக்வர்டு கிளாஸ் நானும் பேக்வர்டு கிளாஸ் கை கொடுத்துருப்பான். அப்ப இருக்கக்கூடிய இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த ஓபிசி மக்களையும் பாபா சாஹிப் ஆர்கனைஸ் பண்ணார். ஒட்டுமொத்த இருக்கக்கூடிய ஷெட்யூல் ட்ரைப்ஸ் மக்கள் ஆர்கனைஸ் பண்ணார். அது போல இன்னைக்கு இருக்கக்கூடிய எல்லாரையும் ஆர்கனைஸ் பண்ணி விட்டாரு. 4 வர்ண கோட்பாடு 6000 சமூகத்தை உருவாக்கணும். 6000 சமூகத்தை 4 வர்ண கோட்பாட்டில் உருவாக்கி வச்சுட்டு போயிட்டாரு கான்ஸ்டியூஷனலைஸா. அப்போ